ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகா. இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி வந்து நம்ம எப்படி சாமி கும்பிட்டோம் நம்ம வீட்டில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சாச்சு. ஊர்லி செட் பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு பிரசாதம் வந்து கொழுக்கட்டை, இது வந்து சர்க்கரை கிழங்கு, அரிசியில் வந்து வெல்லம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் அவிச்சு வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு சாமி கும்பலான்னு போயில மணி 12 ஆயிடுச்சு. 12 மணிக்கு மேலே யமகண்டம், அதனால் சரி 3:30க்கு மேலே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி சாமி இடத்துல வச்சுட்டு நம்ம சாயந்தரம் கோயிலுக்கு போகணும். பசங்களாம் வேறு பரதநாட்டியம் பண்ணுறாங்க, அதனால் அவங்கள ரெடி பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். விரதம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சமைச்சு காலைல ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டாச்சு. மதியானம் வந்து லைட்டாக ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு நம்ம 4 மணிக்கு மேலே சாமி கும்பிட போகலாம் அப்படின்ட்டு சாமிக்கு எல்லாம் படைச்சிட்டேன். படைச்சி விளக்கேற்றி பத்தி சூடம் சாம்பிராணிலாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு. பசங்க பரதநாட்டியம் பண்ணுறதுனால சலங்கையை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணியாச்சு. அப்புறம் டைம் 6 ஆயிடுச்சு. அதனால் பிள்ளைங்களாம் மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்காங்க. பாப்பா தான் மேக்கப் பண்ணுறா. மேக்ஸிமம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மேக்கப் அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணிக்கிட்டா. நல்லாவே பண்ணியிருந்தா. அப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு. அல்ட்ரா வைக்க டைம் இல்லை, அதனால் கோயிலுக்கு வந்துட்டு இந்த மார்க்கர் வச்சு நாங்கள் எல்லோரும் பிள்ளைங்களுக்கு போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு பசங்க ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கால பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் அதுக்குள்ளேயும் உள்ள சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கால பூஜை முடிஞ்சோடனே பசங்க டான்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விநாயகர் சாங் போட்டோம். காப்பிரைட் வரும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு பாட்டு படம் டான்ஸ் மட்டும் காட்டுறேன். பசங்க எப்படி டான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க மேக்கப்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி முடிச்சுட்டு இன்னும் சோலோ டான்ஸ் அதெல்லாம் சேவணுன்னா எல்லாம் போட்டோம். கொஞ்சம் டைம் ஆக ஆக பசங்களும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. இது வந்து நம்ம தன்சி டான்ஸு. எப்படி டான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இது வந்து சிவன் பாட்டு, என் அப்பன் அல்லவா அப்படிங்கிற பாட்டு. ஃபுல் பாட்டு என்னால் போட முடியல. எப்படி ஆடுறான்னு நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் ஒரு 2 காலம் முடிகிற வரைக்கும் பூஜை இருந்து பார்த்துட்டு அப்புறம் பசங்கள்லாம் திங்கக்கிழமை அடுத்த நாள் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்புறம் முடிச்சுட்டு ஒரு 12-12:30 நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்து பசங்க எல்லோரும் மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பசங்களுக்கெலாம் சுற்றி போட்டு தூங்க வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எங்களோட மகா சிவராத்திரி போச்சு. உங்களில் எத்தனை பேர் நைட் எல்லாம் கண் முழிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணேன்னா தம்பி ஒரே அழுக, அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சின்ன உலகத்தில் நீங்களும் ஒரு பங்காக இருங்க. தேங்க்யூ. டாட்டா, பை பாய்.